கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 10 வசனம் 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே அநேக தெய்வங்களை மக்கள் வணங்குகிறார்கள். விக்கிரகங்களை தெய்வமாக கொண்டு வணங்குகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். அவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவர் ஒருவரே. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மை அதிலிருந்து விடுதலை பண்ணி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நமக்கு வழிகாட்டுகிறார். அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். நம்முடைய கஷ்டத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை தந்து நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்குள் வாசம் செய்து நம்மை நீதியின் வழியில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை கொண்டுள்ள நாம் அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாய், அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். பூமியில் ஜனங்கள் வணங்குகிற விக்கிரகங்கள் யாவும் மாயை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை தெய்வங்களை மக்கள் வணங்கினாலும் கர்த்தருக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒருவரே பெரியவராயிருக்கிறார். மனுஷன் வணங்குகிற விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எறிந்து விடுவான் என்று ஏசாயா 2:21 சொல்லப்பட்டுள்ளது. மனுஷன் தனக்கு உண்டு பண்ணின யாவையும் அவன் கையினாலே எறிந்து போடுகிற காலம் வரும். ஆகவே வீணான காரியங்களை, விக்கிரகங்களை, கல்லையும் மண்ணையும் வணங்காமல் கர்த்தரை விசுவாசித்து அவரை வணங்குவோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம். அவர் வார்த்தைகளை கேட்டு ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் விசுவாசிக்கத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று பரிசுத்தத்தோடு வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிறோம். உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். துதிகன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.